بسم الله عن عبادة بن الصامت رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من مات لا يشرك بالله شيئا فقد حرم الله عليه النار. எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் எவர் மரணிப்பாரோ அவர் மீது நிச்சயமாக அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறலாம் என்றதாக உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஆத் நேற்று இரவு ஏதேனும் சப்தத்தை கேட்டீரா என்று ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது எந்த சப்தத்தையும் நான் கேட்கவில்லையே என்று பதிலளித்தார். என்னுடைய ரப்பிடம் இருந்து ஒரு வானவர் என்னிடம் வந்து எனது சமுதாயத்தினரில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில் எவர் மரணிப்பாரோ அவர் சூனம் செல்வார் என்ற நற்செய்தி எனக்கு கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், நான் மக்களிடம் சென்று அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லிவிடவா என்று கேட்டேன். அவர்களை தத்தமது நிலையிலேயே விட்டுவிடுங்கள், நல்ல அமல்களின் பாதையில் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு முந்திக் கொண்டே இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே வாகனத்தில் பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை என்று அழைக்கும் பொழுது லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக், அல்லாஹ்வின் தூதரே, இதோ தங்கள் சமூகத்தில் வந்துவிட்டேன் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிறகு மீண்டும் முஆத் என்று அழைக்க லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக் என்று அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு 3 முறை அழைத்த பிறகு எம்மனிதர் உண்மையான உள்ளத்துடன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த சுப செய்தியை மக்களுக்கு நாம் சொல்லட்டுமா? அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவார்களே என்று ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டு அமல் செய்வதை விட்டுவிடுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸை மறைத்த குற்றம் ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தால் ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண வேளையில் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்று ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தெளிவுரை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உறுதிமொழி இருந்தால் மட்டும் போதும், நரகம் ஹராமாக்கப்படும் என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ள இத்தகைய ஹதீஸுகளுக்கு விரிவுரையாளர்கள் 2 வித கருத்துக்களை கூறுகின்றனர். ஒன்று, இக்கலிமாவை உண்மையான மனதுடன் கூறி அதில் உறுதியாக இருப்பவர்கள் அவர்கள் வேறு பாவங்கள் செய்திருந்தாலும் நிரந்தரமாக நரக வேதனை என்பது கிடையாது. காஃபிர்களையும் முஸ்லிம்களையும் போல் நிரந்தரமாக அவர்கள் நரகில் இருக்க மாட்டார்கள். மாறாக அவர்களின் தீய செயல்களுக்காக குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே நரகில் போடப்படுவார்கள். 2வது கருத்தை, கலிமாவின் சாட்சியம் முழு இஸ்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டுள்ளது. எனவே எவர் உண்மையான மனதுடன் நன்றாக விளங்கி சாட்சி பகர்கின்றாரோ அவரது வாழ்க்கை முழுமையான இஸ்லாமிய முறைப்படி இருக்கும். எம்மனிதர் மன தூய்மையுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுகின்றாரோ அவர்தான் எனது